ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மீஷோலேருந்து 2-3 பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதைத்தான் மொத்தமாக இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து அதோட பொருளோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன், ஃபுல் வீடியோ எடுக்கலை. அதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோவுக்கு வந்து எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறேன். பிடிச்சிருந்தாலும் பாருங்கள். எங்களுக்கு வந்து இப்போ நைட் சாப்பாடு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஒரு முட்டை, அவ்வளவுதான் இன்றைக்கி நைட் சாப்பாடு. அதுக்கப்புறம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு வாங்கின உண்டியல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல அம்மாக்கிட்ட. நல்லா இருக்கா உண்டியல்? ஏய் விழுந்துடாத. இரு உண்டியல் பார்த்துட்டு போகலாம். உண்டியல் பார்த்துட்டு போ. வா, குட்டி உண்டியல் எவ்வளோ சேர்க்குறோம்னு அதை காட்டுங்க. கம்மியே ரொம்ப குட்டியாக அவ்வளோ உண்டியல் ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் கூட பெருசாக வரும்னு நினச்சேன். ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படியா? இவங்க பெண்ணெலாம் கொடுக்க காணும். ஓப்பன் பண்ணுங்க ஹைரு குட்டி. இப்போ இங்கிட்டு பிடிச்சிருக்கிறா, நீ அங்கிட்டு பிடிச்சிருக்கிற. ஹைரு உனக்கு பிடிச்சிருக்கா அவனோட உண்டியல்? உனக்கு யார் காசு கொடுத்தாலும் அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்து போட்டுடுறேன். அப்புறம் அம்மா எடுத்து உனக்கு ஏதாச்சும் வாங்கி தர்றேன். உனக்கு பொம்மை வாங்குவோமா? ஓகேவா? ஹைராவுட் உண்டியல் நல்லா இருக்கிறா, ரிட்டனை போடுவோமான்னு பார்க்குறேன். இதில் எப்படி திறக்கிறதுன்னு தெரியலை. இந்த சைடு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் 4 பக்கத்து பிச்சுங்க அப்படி இருக்கா, பிச்சுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேதான் காசு போடணுமா. 1,20,000 வரையா போடலாமா? ஆனால் எப்படி பத்தோம், ரொம்ப குட்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்டியலோட குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து 98 ரூபாய்க்கு போட முடிஞ்ச அளவுக்கு 98 ரூபாய்க்கு. ஆனால் அது கடைசி பார்த்தா உடச்சிட்டே எடுக்கிறாப்ப இருக்கே. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. ஏதாச்சும் திறக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து 500, 100ன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு போடுறது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் இதில் காசு போடுறதில்ல. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைராவுக்கு வந்து தலைக்கவசமும் முதுகு கவசமும் வந்து ஆர்டர் போட்டேன். கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு ஆனால் குவாலிட்டியெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் என் மகளுக்கு என்ன, முதுகில் போட்டோம்னா அதை பிடிங்கி எரிஞ்சிட்டா, தலையிலையும் மாட்ட விடலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரிட்டனை போட்டு விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்து மறுநாளே ரிட்டனை போட்டேன். ஒரு நாள் வச்சு போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிட்டன் போட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக தானே இருக்குது. இதோட ரேட்டு வந்து 160 ரூபான்னு நினைக்கிறேன். ரேட்டு சரியாக தெரியலை. ஆனால் சூப்பர் ப்ராடக்ட், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அவள் போட மாட்டேங்கிட்டா. அதுக்கப்புறம் பொருளை வந்து ரிட்டன் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் வந்து ரிட்டன் போடுறது வந்து போட்ட உடனே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே காசு நல்லா ரிட்டன் பண்ணிடுறாங்க. அது வரையும் நல்லாயிருக்கு. நானும் 4-5 பொருள் வாங்கி ரிட்டன் போட்டிருக்கிறேன். நல்லாலேருந்தே 2 செயின் ஆர்டர் பண்ணேன். ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல உடஞ்சி போய் இருந்துச்சு, அதையும் ரிட்டன் போட்டேன். இன்னொரு இடத்துல வந்து குத்துரமாக இருந்துச்சு, அடுத்த செயின் வாங்குறப்ப அதையும் ரிட்டன் போட்டேன். இப்போ ஹைரவுக்கு வந்து எல்லாத்தையுமே மாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். மாட்டி பார்த்தோமா, அதை மாட்டுறதுக்கு அவங்க கீழே பிடிங்கி தூக்கி போடுறதுக்கு தான் வேலையாக இருந்துச்சு. அதனாலதே சரி எப்படி நானும் 2 நாள் 1 நாள் வரைய வச்சு போட்டு அப்போக்கப்போ போட்டு பார்த்தேன். கீழே பிடிங்கி அவளுக்கு வந்து அப்படி தலையில் மாட்டுறது வந்து பிடிக்கல போல இருக்குது. அதே கனமாக இருக்கவும் அதனால வந்து ரிட்டன் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா என் பாப்பா குட்டி பாப்பாவாக இருக்கா, 1 வயசு வரைய ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கனால அது கரெக்டாக இருக்குது 2 வயசு வரையவே. ஆனால் அது வந்து இப்போ போட்டுக்கிற மாட்டேங்கிட்டா. அதனால தான் மூஞ்சி வச்சு மாட்டி விடுவீங்களா, ஏமாற்றி பண்ணுறீங்க. ஹாய் ஹாய் ஹாய்.
நிமிஷம் இங்கே ஒரு நிமிஷம் பார் 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 எங்கள் கயிறு குட்டி விளையாண்டு 2 பேர் விளையாடுறப்போ நாய் கத்திக்கிட்டே இருக்குது. நிறையா நாய் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். ஒன்று கடிக்கிற மாதிரியே தெரியுது. அது எங்கள் வீட்டை சுற்றியே எல்லா நாயுமே. நைட்லலாம் யாரும் தெரியாதவங்க வர முடியாது. ஹைராவுக்காக டெடி பேர் பொம்மை போட்ட பெட்ஷீட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து டபுள் சைஸுன்னு போட்டிருந்துச்சு, அது ஆர்டர் போட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசு. சிங்கிள் தான் எங்கள் பெட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது பார்த்தோம்னா எங்கள் பெட்டுக்கும் பெட்ஷீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை ரிட்டன் போட்டுட்டு மறுபடியும் கிங் சைஸ் பெட்டுக்கு வந்து கிங் சைஸ் தான் ஒரு பில்லோ கவர் வருமே, அது உள்ளது வந்து ஆர்டர் போட்டேன். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. துணி வந்து இவ்வளவு நாள் நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்படியும் ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4-5 மாதம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது துணி. லைட்டான துணி தான். இதோட ரேட் வந்து 180 ரூபா. டபுள் சைஸ் பெட் வந்து 224 ரூபா. இது ஆர்டர் போட்டு அப்புறம் சிங்கிள் வந்து பெட்ஷீட் ஆர்டர் போடுறப்ப வந்து 180 ரூபா கிட்ட வந்துச்சு. 180 ரூபா. அதுவும் ஆன்லைனில் பே பண்ணால் அதோட 20-30 ரூபா கம்மியாகவே காமிச்சாங்க. ஆனால் நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன். ஆன்லைனில் அந்த அப்போல்லாம் காசு இல்லை. அடுத்த ப்ராடக்ட் வந்து எண்ணெய் கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். செம்ம சூப்பர் குவாலிட்டி. 2 எண்ணெய் கேனு 1 லிட்டர் கேனு. அதுக்கப்புறம் வந்து உப்பும் பெப்பரும் கொட்டி வைக்கிறதுக்கு வந்து 2 டப்பா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சிலிக்கான் ஸ்பூன். சிலிக்கானில் வந்து எண்ணெய் தொட்டு தடவுறதுக்கு, இன்னொன்று வந்து ஏதாச்சும் களி அந்த மாதிரி சமைச்சோம்னா அதை வந்து கிண்டிக்கிறதுக்கு சிலிக்கான் தான் அதுவும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு புனலுன்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. நல்ல பிளாஸ்டிக் தான், ஆனால் சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் வேணும்னா அது வந்து ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறோம், ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம கீழே அப்படி ஊற்றுறப்போ வந்து அந்த கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. ஆனால் கீழேயெல்லாம் எந்த லீக்கேஜுமே இல்லை. சூப்பர் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆர்டர் போட்டது. எனக்கு ஆர்டர் பண்ணது வந்து வெறும் எண்ணெய் கேன் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உப்பு போட்டு வைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறல. அது நான் வந்து 85 ரூபா தான் 3 கேனு. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். 3 லிட்டர் வரும். ஒரு கேன் 1 லிட்டர் இருந்தால் அப்போ 3 கேன் ஆர்டர் போட்டேன். 85 ரூபாயோ நம்மதே வந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட்டுன்றதுனால 120-130 போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் 85 ரூபா தான். இதோட ரேட் வந்து 140 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளார போய் பார்த்தா எல்லாமே ரேட்டு தெரியலை, எல்லாமே டப்பா. நான் ஆர்டர் போட்டு 2-3 மாதத்துக்கு மேலே ஆகவும் ரேட் சரியாக தெரியலை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து இந்த எண்ணெய் கேன் வேண்டாம் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. நாங்களாம் முன்னாடி வந்து சும்மா வாட்ரு கேனில் தான் ஊற்றி வச்சுருந்தோம். வாட்ரு கேனு, அதுக்கப்புறம் டப்பா அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.